வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, குரூப் 2A மெயின்ஸில் கொடுத்துருக்கிற பார்ட் பி சிலபஸில் வர டாப்பிக்கு என்ன டாபிக்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா, நம்ம கூற்று மற்றும் காரணங்கள்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கூற்றுக்கு ஏற்ற காரணமாக இருக்கா இல்லையான்றத நம்ம ஜிஎஸ் பார்ட்ஸில் நிறைய கொஸ்டின் டைப் அதே மாதிரி வந்திருக்கும். இங்கே அதே கொஸ்டின் தான். ஒரு கூற்று கொடுத்துருவாங்க, அதுக்கான காரணம் கரெக்டாக இல்லையான்றத நம்ம ஜட்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன ஒரு சமமே ஒரு டைப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அசம்ஷன் எடுத்துக்கிட்டால் என்ன எடுத்துக்கலாம்? அசம்ஷன் எடுத்துக்கிட்டால் என்ன நடக்கும்? நம்மளுக்கு கண்ணு முன்னாடி எந்த ஒரு எவிடன்ஸுமே தெரியாது. ஓகேங்களா? எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது. ஆனால் நம்மளே ஏதோ ஒரு டேட்டாவை கெஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லலாம்? அசம்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப் ஃபுல்லாகவே நம்ம அசம்ஷன் டைப்பில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாகவே நம்ம குரூப் 2Aல இருக்க பார்ட் பி ஒரு டாப்பிக்காக நடத்திட்டு இருக்கோம். டோட்டலாக 27 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ட் பியில் மெயின் சிலபஸில். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாபிக் நம்பர் 1, 2, 3ன்னு அந்த மாதிரி சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர் வைஸ் நம்ம ஒரு வீடியோவை பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ்லி இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க ப்ரீவியஸ்லி 10 வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துட்டு இந்த டாபிக் பாருங்கள். அப் டு 27 டாபிக் வரையுமே ஒரு டாபிக் டீட்டெயிலான மாடல் கொஸ்டினோட அந்தந்த டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணுற வீடியோ நம்ம விதைகள் ஸ்டடி சென்டரில் கன்ஃபார்மாக இங்கே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இந்த ஃபஸ்ட் மாடல் கொஸ்டின் ஃபஸ்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டைப் 1 பேசிக்கலி இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதோட அசம்ஷன் காரணங்கள் கரெக்டாக இல்லையா அப்படின்றது கேட்போம். இங்கே அசம்ஷனுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், எந்த ஒரு கிளியர் கட்டான டேட்டாவுமே நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம சும்மா என்ன பண்ணணும், கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ஸ் நான் மேஜராக இங்கிலீஷ்லேயே போடுறேன், ஆனால் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மேஜராக உங்களுக்கு புரிய மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக டிஃபிகல்ட்டிலாம் இருக்காது. ஓகேங்களா? இது எனக்கு தமிழ் கிடைக்கல, கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் கிடைச்சிது. ஸோ நான் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் மட்டும் நான் இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், மாடல் டைப் 1 ஃபஸ்ட்டு மாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபாலோட் பை தி 2 assumptions are given. ஓகே, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆர்கியூமெண்ட் சென்டென்ஸ் அண்ட் கிவ் த assumptions அண்ட் டிசைட் விச் ஒன் இஸ் தி இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட்னா என்னது? ஸ்ட்ராங்காக அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு அங்கே கொடுத்துருக்க அந்த அசம்ஷன் கரெக்டாக இருக்குது. அதை நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டூடெண்ட் 1 told student 2 I need your notes to read அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா மாணவர் 1 மாணவர் 2 கிட்ட என்ன கேட்குறாரு, உன்னுடைய நோட்ஸ் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அசம்ஷன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் 2 has prepared the notes. ஓகேங்களா? அப்போ இந்த நோட்ஸோட ஓனர் யார்? இந்த நோட்ஸோட ஓனர் ஸ்டூடெண்ட் 2 தான். நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 பெர்மிஷன் கேட்குறாரு. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்க்குறப்ப இந்த கூற்று அசம்ஷன் ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டூடெண்ட் 1 வாண்ட்ஸ் டு வெரிஃபை இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வெரிஃபை ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டூடெண்ட் 2வோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வெரிஃபை பண்ணணுமா? ஓகேங்களா? அவர் வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த நோட்ஸை வாங்குறாரு. இவர் நோட்ஸ் எடுக்காமல் இருந்திருப்பார். ஸோ அந்த நோட்ஸை பாரோ பண்ணுறதுக்காக அந்த நோட்ஸை வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா? இதுவும் நம்மளுக்கு தெரியல, எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு இவர் யார் ஆக்சுவலி அந்த நோட்ஸை வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். டீச்சர் வெரிஃபை பண்ணாங்கன்னா அந்த நோட்ஸ் கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு ஸ்டூடெண்ட்டால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இந்த இடத்துல நம்ம லாஜிக்காக மிஸ்மேட்ச் ஆகிறதுனால ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் 2 நம்ம இக்னோர் பண்ணுறோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட் 1 தான் ஓரளவுக்கு கொடுத்துருக்க அசம்ஷன் 1 தான் மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஓரளவு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன ஆப்ஷன் அதில் இருக்குன்ட்டு. ஒன்லி 1 இஸ் இம்ப்ளிசிட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் என்ன இருக்குது, கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இதே மாடலில் இன்னொரு டைப் பார்த்துடலாம். இப்போ ஓகேங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, திஸ் டிடர்ஜென்ட் cleans better than other detergentsன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த என்ன சொல்கிறாரு, வாஷிங் பவுடர் தான்
மற்ற வாஷிங் பவுடரை விட ரொம்ப க்ளீனாக அழுக்குகளை வந்து எடுத்துருது, கிளாத்ஸில் இருக்க அழுக்குகளை எடுத்துருதுன்ட்டு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இந்த கூற்று வந்து என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, அதர் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் இன் தி மார்க்கெட். அதாவது வேறு கம்பெனி டிடர்ஜென்ட்ஸும் இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஆமாம். இவங்க வந்து ஒரே டிடர்ஜென்ட் சொல்லலை. பெட்டர் தென் சொல்கிறப்ப என்ன, பெட்டர் தென் எதுக்கு வரும்? இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு வரும். அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதர் டிடர்ஜென்ட்ஸ்னு இங்கேயே கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அதர் டிடர்ஜென்ட்ஸ்ன்ற வார்த்தை இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அசம்ப்ஷன் 1ன்றது கரெக்ட். ஓகேங்களா? இப்போ அசம்ப்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தேர் ஆர் நோ அதர் டிடர்ஜென்ட்ஸ் விச் கிளீன்ஸ் பெட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம், இப்போ இங்கேயும் வந்து என்ன பெட்டர் தென், இந்த பெட்டர் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, கம்பேரேட்டிவ். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட இல்லை ஒரு திங்கை இன்னொரு திங்கோட கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அர்த்தம் பெட்டர்னு வந்துட்டா. ஸோ அப்போ இங்கேயும் கம்பேரிசன் இருக்குது, இங்கேயும் கம்பேரிசன் இருக்குது. ஆனால் அந்த கம்பேரிசனில் யார் வந்து டாப்பாக இருக்காங்களா, இப்போ இந்த டிடர்ஜென்ட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பண்ணுற டிடர்ஜென்ட் தான் வந்து மற்ற டிடர்ஜென்ட்டை விட ரொம்ப க்ளீன் பண்ணுதுன்னு இந்த அசம்ப்ஷன் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ வந்து 2 அசம்ப்ஷனுமே என்ன, இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை பர்ஃபெக்டாக வந்து என்ன சொல்லுது, லாஜிக்கலி கரெக்ட் ஆக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னது 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது, இம்ப்ளிசிட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க செகண்ட் டைப்பில் போகலாம். செகண்ட் டைப் என்ன மாடல்ன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம புதுசாக என்ன வார்த்தை இங்கே பார்த்துருக்கோம், ப்ரிடிக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அசம்ப்ஷன்னா என்ன சொன்னோம், நம்ம கண்ணு முன்னாடி எந்த டேட்டாவுமே இருக்காது, நம்ம வந்து ஓரளவுக்கு அப்படியே கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டுன்னு கெஸ் பண்ணணும். ஆனால் ப்ரிடிக்ஷன்னா என்னென்னா, நம்ம கிட்ட ஏதோ ஒரு டேட்டா கைவசம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். அந்த கன்க்ளூஷன் பேர் தான் என்னது, ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரிடிக்ஷனுக்கு பின்னாடி ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு டேட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம், இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மிலான் ஆஸ்க் ஹிஸ் டீம்மேட் கேன் ஐ பாரோ யுவர் பைக் இன் தி ஈவினிங். ஓகேங்களா? இப்போ 2 கேரக்டர் இங்கே வருது. மிலான் ஒருத்தவரான், இன்னொருத்தவர் வந்து அவரோட டீமில் இருக்கிற ஒரு ஆள். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்களா, உன்னோட வண்டியை நான் வந்து கடன் வாங்கிக்கிட்டா இன்றைக்கி சாயந்தரம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. என்னென்ன ப்ரிடிக்ஷன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் டேட்டா. 2 பேர் இருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு மிலான்ஸ் டீம்மேட் ஹேஸ் அ பைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவரோட டீம்மேட்ட பைக் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே இருக்கா? ஆமாம். அதனால தான் வந்து அவர் வந்து பைக்கை வந்து கடன் கேட்குறாரு. ஸோ அப்போ ரியலாகவே ஒரு பைக்குன்றது இருக்குது. ஸோ அப்போ அந்த டேட்டா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அதனால் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மிலான் ரெக்வயர்ஸ் த பைக் இன் த ஈவினிங். அப்போ அவர் காலையில் தேவையில்ல, மதியம் தேவையில்ல, ஈவினிங் மட்டும்தான் தேவைன்னு இந்த ப்ரிடிக்ஷனில் இருக்குது. இங்கே என்ன கேட்குறாரு, ஆமாம், கேன் ஐ பாரோ யுவர் பைக் இந்த ஈவினிங்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரிடிக்ஷன் நம்பர் 2 என்ன இருக்குது, மேலே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க டேட்டாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரிடிக்ஷன் 1 and 2 ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் மாடல் போகலாம். நெக்ஸ்ட் மாடலில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆர்கியூமெண்ட்டு, அந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சு 2 அசம்ப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்கியூமெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஃபாதர் அட்வைஸ்டு ஹிஸ் சன் தட் தி ஷார்ட்டஸ்ட் ரூட் பிட்வீன் தி சென்னை அண்ட் மேங்களூர் இஸ் வயா பெங்களூர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அப்பா அவங்க பையன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்களா, ஒரு வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த அட்வைஸ் என்னன்னா, சென்னையிலேருந்து நம்ம வந்து மங்களூர் போனோன்னா அதுக்கு எந்த வழி தான் ஷார்ட்டஸ்ட் ரூட்னா பெங்களூர் வழியாக போகிறது தான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது, ஆர்கியூமெண்ட்டு. ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க ஆர்கியூமெண்ட் இது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டில் இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சன் விஷஸ் டு கோ டு மங்களூர். ஓகேங்களா? அவர் மங்களூர் போகிறதுக்கான காரணம் என்ன வேணாலுமே இருக்கலாம். மேபி வலுக்கட்டாயமாக கூட போய்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்ன தெரியுது, நம்ம அந்த அவரோட பையன் மேங்களூர் வந்து போகிறாரு, மங்களூருக்கு போகிறாரு. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டாக இல்லையா, அசம்ப்ஷன் 1ன்றது கரெக்டு. ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது ஸ்டேட்மெண்ட்டில். அவங்க ஆர்கியூமெண்ட், அவங்க 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட்டில் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2வது கூட்டுருக்கு பார்ப்போம். சொல்கிறாங்க பாருங்கள். ஃபாதர்
கிவ்ஸ் அண்ட் அட்வைஸ், ஃபாதர் கிவ்ஸ் அட்வைஸ் டு எவ்ரி ஒன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எவ்ரி ஒனுக்குமா கொடுத்துருக்காரு, அட்வைஸ் இஸ் சன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சன் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா எவ்ரி ஒன்னு சொல்லலாம், வெறும் சன் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், இங்கே வந்து நம்ம என்ன டேட்டா இங்கே வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுது, இந்த அசம்ஷன் 2ன்றது தப்பாக இருக்குது. அவர் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணல, அவர் பையனுக்கு மட்டும்தான் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப எந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியும், ஒன்லி அசம்ஷன் 1 மட்டும்தான், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அசம்ஷன் 1 மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குது கொடுத்துருக்க ஆர்கியூமெண்ட்டுக்கு. ஓகேங்களா, இப்போ வாங்க நெக்ஸ்ட் மாடல் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் மாடல் என்ன டைப்புன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் என்ன இருக்குன்னா, இப்போ இதில் வர்றது எல்லாமே மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நியூஸ் பேப்பரில் இப்போ நம்ம ஒரு எடிட்டோரியலில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு பார்ட்டில் இருக்க ஒரு எடிட்டோரியல் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு ஹெட்டிங் எடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு. அந்த ஹெட்டிங் கீழே பெருசாக ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில் அவங்க மறந்துடுவாங்க, வெறும் அந்த ஹெட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வந்து இந்த ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இங்கே என்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, the real impact of water crisis will be felt in the next 2 years. இதுதான் ஹெட்டிங். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யாரோட ஸ்டேட்மெண்ட் தான், இது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க, பஞ்சாயத்து சீஃப், பஞ்சாயத்து தலைவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது, அது நம்மளால் எப்போ உணர முடியும்னா இப்போ உணர முடியாது, அடுத்த 2 வருஷத்தில் நம்ம அதை உணர்வோம்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன இதை வச்சு நம்ம என்ன அசம்ஷனுக்கு வரலாம், நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, கூட்டு நம்பர் 1ல் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போதைக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் இந்த வாட்டர் கிரைசிஸை நம்ம எப்போ வந்து முழுமையாக ஃபீல் பண்ணோன்னா 2 வருஷம் கழிச்சு. இப்போ வந்து தண்ணிக்கு அங்கே இங்கேன்னு தட்டுப்பாடாக இருக்கும், ஆனால் அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே தண்ணியே இருக்காது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு 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 சப்போர்ட்டை என்ன கொடுக்குது, ஒரு வெரிஃபிகேஷன் எதை கொடுக்குது, இந்த வாட்டர் லெவல் இஸ் கோயிங் டவுன்றது கொடுக்குது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன வருது, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி வாட்டர் ஸ்டோரேஜ் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போலிருந்தே நம்மளுக்கு வர தண்ணி வரக்கூடிய மழையை சேகரிக்கிறது, அப்புறம் நம்மளுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியாச்சும் ஓரளவு இன்னும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், இன்னும் வாட்டர் லாஸ் ஆகாமல் அடுத்த 2 வருஷத்தில் வந்து இந்த வாட்டர் கிரைசிஸை ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளித்தர முடியுன்றது இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்டோரேஜ் இஸ் ரெக்வயர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுலேருந்து நம்ம இன்னொன்று கற்றுக்கலாம், இவ்வளோ வருஷமாக அந்த மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இல்லை, அதனால தான் இந்த வாட்டர் கிரைசிஸ் ஏற்பட போகுதுன்றதை நம்ம வந்து அசம்ஷன் எடுத்துன்னு வந்துக்கலாம், நம்ம கெஸ்ட்டில் எடுத்துன்னு வந்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ என்ன அசம்ஷன் 1, 2 ரெண்டுமே மேலே கொடுத்துருக்க அந்த ஹெட்டிங்க்கு கரெக்டாக ஆப்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து என்ன கொடுத்துக்கலாம், 1 and 2 ரெண்டுமே இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளைன் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பர்ஃபெக்டாக வெரிஃபை பண்ணுது, நம்ம கொடுத்துருக்க அசம்ஷனும் நம்ம கொடுத்துருக்க 2 அசம்ஷனும். ஓகேங்களா, இப்போ வாங்க நெக்ஸ்ட் மாடல் போகலாம். இப்போ மாடல் நம்பர் 6ல் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் சோர்சஸ் ஆஃப் வெல்த் கிரியேஷன் ஒரு கொஷின் மேனரில் வந்துருக்கு. ஓகேங்களா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்பவுமே கேட்பாங்கள்ல, இல்லை வந்து ஒரு டிபேட்டில் கேட்பாங்கள்ல, அந்த மேனரில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது பங்குச்சந்தை தான், பங்குச்சந்தையை வச்சு நம்மளோட சொத்து மதிப்பை நம்மளோட புதுசான சொத்து மதிப்பை நம்மளால் இன்க்ரீஸ், அதாவது அதிகரிக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த கேள்விக்கு நம்மளோட ஆர்கியூமெண்ட் என்னவாக இருக்கணும், பதிலாக இருக்கணும். அந்த பதிலும் என்னவாக இருக்கணும், பர்ஃபெக்டாக அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கணும். ஓகேங்களா, எஸ் மல்டிபிள்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. செகண்ட் ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பணம் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அது மல்டிப்ளை ஆகிடும்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்ல முடியுமா, இல்லை. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நிலவரமாக இருக்கலாம். இப்போ இதே இந்த ஆர்கியூமெண்ட் வந்து எதுக்கு வரும், ஆமாம் இப்போ நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பணம் போடுறேன், அடுத்த வருஷம் அது கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஒரு பர்சன்டேஜ் மல்டிப்ளை ஆகும். அப்போ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து இங்கே எதுக்கு கரெக்டாக இருக்கும், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஆர்கியூமெண்ட் 1 வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒழுங்கான ஸ்டாக்கில் பணத்தை போட்டிங்கன்னா அது தானாக மல்டிப்ளை ஆகும், ஆனால் அதே மாதிரி இப்போ நீங்கள் தவறான ஸ்டாக்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் உங்களோட சொத்து மதிப்பு வந்து குறையும். அதுதான் வந்து செகண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு கேட்கப்படுற கேள்விக்கு எது வந்து கரெக்டான பதிலாக இருக்கும், இந்த ஆர்கியூமெண்ட் 2 தான். ஓகேங்களா, அப்போ என்ன இருக்கலாம், ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணலாமா, ஒன்லி ஆர்கியூமெண்ட் 2 இஸ் ஸ்ட்ராங்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் போகலாம் வாங்க. இப்போ இந்த டைப்பு 4க்கு போக போகிறோம். இப்போ இந்த டைப் 4ல் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஓகேங்களா,
இந்த டைப் 4 என்னென்னா ப்ரொசீடிங்ஸ்ன்னு இருக்குது. இது என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஒரு தகவலை வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் மூலியமாக கொடுத்துருவாங்க. இப்போ அந்த தகவலுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தால் அவங்க மேலே சொல்கிற தகவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரிசல்ட் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து ரோட்டை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சிங்களேன், நம்மள அதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணணும்? நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலே குப்பையை எடுத்துகிட்டு போய் நம்ம ரோட்டில் போடாமல் இருக்கணும். ஆல்ரெடி ரோட்டில் கொட்டியிருக்க குப்பைகளை எடுத்து அகற்றிட்டா ரோடு க்ளீன் ஆகிட போதும். அப்போ நான் இப்போ சொன்ன 2 ஆப்ஷனுமே என்னது ஆக்ஷன்ஸில் வரும். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி எந்தெந்த மேலே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு கீழே இருக்கிற ப்ரொசீடிங்ஸ்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆக்ஷன்ஸ்னு எடுத்துக்கலாம். எந்த ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக ஆப்டாக யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் டிசைட்ஸ் டு டிக்ளேர் எபோலா வைரஸ், ஆக்சுவலி எபோலா வைரஸ்னால வரதான் எபோலா ஆஸ் அன் எபிடெமிக் டிசீஸ். ஓகேங்களா, peoples are liable to be punished if they do not report the authority about the Ebola occurring in their family or neighborhood. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எபோலா டிசீஸ்ன்றது பரவக்கூடிய டிசீஸாக இருக்குது, எபிடெமிக் டிசீஸாக இருக்குது. ஸோ வந்து இஃப் வந்து உங்கள் மக்கள் வந்து அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த எபோலா வைரஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த செயல் திட்டத்தை நம்ம வந்து நிறைவேற்றணும். அதுக்கான வந்து செயலாக்கங்கள் என்னவாக இருக்கணும், அதாவது ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கணும், அதுதான் நம்ம வந்து கரெக்டாக இப்போ மேட்ச் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, தி கவர்மெண்ட் எஃபெக்டிவ்லி பிளான்டு லெஜிஸ்லேஷன் டு கண்ட்ரோல் எபோலா. ஓகேங்களா, ஆமாம், அதுக்கேற்ற லெஜிஸ்லேஷனை நம்ம வந்து பிளான் பண்ணி சட்டம் ஏற்றணும். அப்புறம் வந்து மாஸ் மீடியா ஷுட் பி யூஸ்டு டு ஸ்ப்ரெட் தி மெசேஜ் அபவுட் தி பனிஷ்மெண்ட் ஸோ தட் த பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் தி ப்ரொசீடிங். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொரோனா டைமில் இது பார்த்துருப்போம். மீடியா எவ்வளோ நல்ல ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு. மாஸ்க் போடுங்க, போதிய இடைவேளையை விட்டு வெளியில் இருங்க. ஓகேங்களா, அப்போ மீடியாவும் கன்ஃபார்மாக ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன இந்த கொடுத்துருக்க ஆக்ஷன் நம்பர் 1, 2 ரெண்டுமே வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு வந்து செயல் திட்டமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து என்னது ஆப்ஷன் டி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெனி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் டேக் bribes டு டூ தேர் ஒர்க். பிரைப்ஸ்னால் என்னது, இது லஞ்சம் வாங்குறாங்க. ஓகேங்களா, லஞ்சம் வாங்கிட்டு அவங்க வேலை செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்ற ஸ்டேட்மெண்ட். இப்போ அதுக்கான ஆக்ஷன்ஸாக என்ன இருக்க முடியும், ஆன்டி கரப்ஷன் பியூரோ. ஓகேங்களா, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து என்ன பண்ணணும், ஃப்ரீயாக வந்து செயல்படணும். லஞ்சம் வாங்குற அதிகாரி எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலுமே அவங்களோட வேலையை வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த ஆக்ஷன் நம்பர் 1 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, செயல் திட்டமாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இங்கே ஆக்ஷன் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் கரப்ஷன் சார்ஜஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் ஃபால்ஸு. எல்லா சார்ஜுமே வந்து, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அகெயின்ஸ்டாக எந்த சார்ஜ் வச்சாலுமே அது தப்புன்னு சொல்கிறாங்க. அது வந்து கன்ஃபார்மான ஒரு செயல் திட்டமாக இருக்காதுல்ல. ஸோ என்ன இருக்குன்னா ஒன்லி இந்த ஆக்ஷன் 1 மட்டும் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பியை போட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ன்ற டாபிக் கீழே இருக்க ஒரு 8 சம்மு கிட்ட பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த டாபிக் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.